அண்ணாமலை அவர்களின் வீத லீடர்ஸ் நாம் தலைவர்கள் என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த இயக்கம் தமிழகம் முழுவதும் நியூஜென்சி என்ற இளைஞர்களிடையே ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், என் பேர் வினோத்துங்க. நான் இந்த வீத லீடர்ஸோடைய இந்த பெசன்ட் நகர் பீச் கிளீனிங்க்கு அந்த யூத் மொபிலைசேஷன் க்ரௌட் மொபிலைசேஷனுக்காக இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தோம். நல்ல ஒரு குப்பைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்ம பொதுமக்கள் வீதி லீடர் சார்பாக இந்த குப்பைகளை பொதுமக்கள் விட்டுட்டு போன குப்பைகள் எல்லாம் இன்னைக்கு எடுத்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் இங்கே இருந்தது. சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க டென்மார்க்ல இருந்து. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கூட நம்ம சென்னையில் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம கோவளம் சைடில் தான் ஒரே ஒரு பீச் இருக்குது. தமிழ்நாட்டுன்றதுக்காக ஒரே ஒரு பீச் கோவளம் சைடு. அது உங்களுக்கு தெரியும், பொதுமக்கள் வர பீச் எப்படி இருக்கணும் அப்படின்றது. அது பொதுமக்கள் அவ்வளோ அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தான் சென்னையில் மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச், திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், இந்த மாதிரி பீச்சுகளெல்லாம் மக்கள் போகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்த எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் சென்னையில் கிளீனஸ்ட் பீச் பெசன்ட் நகர்னு சொன்னால் கூட அந்த இடத்துல மக்கள் நிறைய பிளாஸ்டிக் குப்பைகளை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பீச் தான் அந்த ப்ளூ ஃபிளாக் பீச் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் கூட இந்திய அளவில் ஒரு பீச் கூட நம்ம இந்த ரேங்கிங் பட்டியலில் வர்றது கிடையாது. இந்த ஸ்வெச் கிளீனிங், பீச் கிளீனிங், கோஸ்டல் கிளீனிங்கில் நம்ம இன்னும் அதிகமாக தலையெடுக்கணும், முன்னாடி வரணும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இதை நிறையா பேசியிருக்காரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நமக்கு தலைவரே அண்ணாமலை அவர்களே இந்த சீஃப் சர்வன்ட் ஆஃப் த வீடே லீடர்ஸ் தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதியெல்லாம் இந்த கோஸ்டல் கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணார். இந்த சுற்றுச்சூழல் மாதத்திற்கான நிறைய விழிப்புணர்வை எடுத்திருக்காரு. இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் அவர்களுடைய, நடிகர் விவேக் அவர்களுடைய அந்த 20 லட்சம் மரக்கன்றுகளை நடணும். அதே போல் சுத்தமான சுற்றுச்சூழல் சுகாதாரம் நம்ம நல்லதை பார்த்துக்கணும். அதாவது சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நம்மளோட ஆக்சிஜன் லெவலில் இருக்கட்டும், நம்மளுடைய பொதுமக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய கடல், இயற்கை, இதெல்லாம் சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் இது எல்லாரும் பாதுகாக்கணும். தொடர்ச்சியாக நிறைய இளைஞர்கள் கலந்துருக்காங்க. ஒரு பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. படிக்கும் மாணவர்கள் வந்திருக்காங்க. குழந்தைகள் ஜென் ஆல்ஃபாஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் தொடர்ச்சியாக இதை நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. இது இது எப்படின்னே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எனக்கு நியர்பை யார் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றிய திரு அண்ணாமலை அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்த பின்பு ஒரு புதிய அரசியல் பயணத்தை நோக்கி பயணம் செய்ய முடிவு செய்துள்ளார். அதற்காக நாம் தலைவர்கள், வீத லீடர் என்ற புதிய சமூக அரசியல் இயக்கத்தை 3 மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார். சில மணி நேரங்களிலேயே தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இதற்கு பிரம்மாண்ட ஆதரவு குவிய தொடங்கியுள்ளது. சுமார் 25 லட்சம் ஆதரவாளர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளனர். பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான இயக்க விழிப்புணர்வு தொடர்பு அது நடக்க போகுது. இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்த ஆக்டிவிட்டிஸ் எடுத்திருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் இன்டர்நேஷனல் லெவலில் அவர் படித்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல நாடுகளில் எப்படி ஒரு அரசியல் கட்சி செயல்படுதுன்னு சொல்லி நிறைய தெரிஞ்சிருக்காரு. அதில் ஒரு சில விஷயங்களை கேதர் பண்ணி இந்த நடைமுறைப்படுத்தணும்னா சரியா இருக்கும், தமிழ்நாட்டில் இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஏற்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு அரசியல் கட்சியாக மாறும் இருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 5 பைசா யார்ட்டையுமே நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வாங்கக்கூடாது. யாருக்கும் 5 பைசா கொடுக்கவும் தேவையில்லை. பொதுமக்கள் நீங்க இது 2 தான். நீங்க மக்களோட இருங்க. எப்பயுமே இந்த இயக்கத்துல இருக்கிற மெம்பர்ஸ் இனி ஃபியூச்சர்ல சோசியல் ரீதியா வரணும்னு ஆசைப்படுறவங்க, இவங்க எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யுங்க, மக்களோட மக்களா இருங்க, அவங்களுக்கு தேவையானது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. முக்கியமா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. தேடி தேடி சுத்தமான வலிமையான
ஒரு கேண்டிடேட்டை தான் நான் உங்களுக்கு சேவை செய்ய ஒரு ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு கார்பரேஷனில் ஒரு வார்டு மெம்பராவோ நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குறுதியை நிச்சயமாக அவர் செய்வார். ஒரு ஃபேர் எனஃப் பொலிட்டிக்கல் லீடராக எல்லாத்தையுமே உருவாக்க அவர் முயற்சி செய்கிறாரு. அவர் தலைமையில கீழே இங்க நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி அதுல சில பேர் அரசியல்ல உருவாகணும்னு நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த அவர் முன்னெடுத்துக்காரு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றம் அறமும் ஒழுக்கமும் சார்ந்த மாற்றமாக இருக்கணும். அந்த அறமும் ஒழுக்கமும் சார்ந்த அரசியலை தான் அவர் எடுத்திருக்கிறாரு. நான் உமா நாச்சியார், ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீதி லீடர்ஸ் அமைப்பை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட அவர் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை சார் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு பொதுமக்கள் மிக நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னா, அவர் ஃபாஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி பிஜேபியில் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ், சோசியலாக ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இந்த தமிழகத்தில் அவர் செய்த ஆக்டிவிட்டிஸ், செயல்கள் எல்லாமே தமிழகத்து மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு தேதியில 20 லட்சம் பக்கத்துல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் மேல ஏன் இவ்வளவு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குன்னா, படித்தவர்னா இருக்கிறதுல முதன்மையான சர்வீஸ்ல இருக்கிறவர், ஐபிஎஸ்ஸா இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் உலகத்தில் இருக்கிற, அதாவது இன்டர்நேஷனல் அரசியலை படிச்சுட்டு வந்திருக்காரு. நேஷனல் லெவலில் இருக்கிற அரசியல் பேசுகிறாரு, மாநில அரசியல் பேசுகிறாரு. ஒவ்வொரு இயக்கமும் எப்படி செயல்படணுன்றதை மிக தெளிவாக பிளான் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அவருடைய ஆக்டிவிட்டீஸை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறனால இந்த பொதுமக்கள் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 6 மாசத்துக்கு ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இப்படி சொல்லி எல்லா மாதங்களுக்கும் ஒவ்வொரு பொது சேவையை ஏற்படுத்தியிருக்காரு. ஏன் இந்த பொது சேவையை ஏற்படுத்தணும்னா, ஒரு சுற்றுப்புற சூழலை சுத்தமா வைக்கணும். இந்த சுத்தப்படுத்துறது கவர்மெண்ட் தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது. நீங்களும் பொதுமக்களும் இதுக்கு பொறுப்பா இருந்து அதை நீங்க செயல்படுத்தணும். அவங்களும் செய்யணும், நீங்களும் அதை பொறுப்பெடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னெடுத்திருக்காரு. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் கடற்கரை சுத்தம் செய்யும் பணியினை வீத லீடர்ஸ் தலைவர்களில் ஒருவரான மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள் தலைமையில் இயற்கை நமக்கல்ல நாமும் இயற்கையே என்ற கடற்கரை சுத்தம் செய்யும் பணி நேற்று பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்றது. வீத லீடர்ஸ் அமைப்பின் முக்கிய நோக்கம் இயற்கையை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம் என்ற நல்ல நோக்கத்துடன் நமது கடற்கரை நமது பொறுப்பு.
எல்லோருக்குமே காலை வணக்கம். தீப்தி. நான் வந்து சோழிங்கநல்லூர்ல இருந்து வரேன். இன்னைக்கு இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த பெசன்ட் நகர் கிளீனிங் ப்ராசஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். நல்ல ஒரு மக்கள் கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வு போயிருக்கு. அண்ணாமலை அண்ணா அவர்களுடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு போனோம், அவங்களுக்கு தெரியும் சொசைட்டினா என்ன, வரக்கூடிய ஜென்சிங்களுக்கு கொஞ்சமாச்சு சொசைட்டி மேல அக்கறை இருக்கணும்ன்றது தான் இந்த ஹோல் கான்செப்டோடைய தாட்டே. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். மேடம் சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்கிற அவங்கவுங்களுடைய குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணுங்க, அவங்களுக்கும் சொசைட்டி மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிற மாதிரி காட்டுங்க. அண்ணாமலை அண்ணனுடைய வே ஆஃப் திங்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு சிறந்த தலைவர் என்ன ஆங்கிள் இருக்கணுமோ அந்த ஆங்கிள் 110% சொல்லுவேன், பர்ஃபெக்டா இருக்காரு. அதனால சப்போர்ட் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாறுவோம், சொசைட்டியை சீக்கிரமா மாற்றுவோம். வணக்கம்ங்க. நான் WTL ஜாயின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னோட பசங்களுடைய ஃப்யூச்சர் வந்து அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற ரீசன்னால தான். இன்றைக்கி பெசன்ட் நகர் கிளீனிங் பீச்சிங்க்கு நான் என் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு குழந்தை 7 years அண்ட் இன்னொரு குழந்தை 9 years. ஸோ அவங்க 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, கிளென்லினஸோ இல்லை நம்ம சொசைட்டிக்கு நம்மளோட டியூட்டி இருக்குங்கிறது நம்ம சொல்லி கொடுத்து வர்றதை விட அவங்க தானாக இதுலலாம் இன்வால்வ் ஆனாங்கன்னா தானாக லேர்ன் பண்ணுவாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஐ விஷ் WTL டீம் ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் இதை பார்க்குற மக்களுக்கும் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நீங்கள் யாரை இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதோடு நின்றுடாமல் இன்னும் சுற்றி நம்மளை சுற்றி யார் உண்மையாக மக்களுக்கு உழைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள சப்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்காக உழைக்கிறவங்க அவங்க போடுற உழைப்புக்கு ஒரு வர்த் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப வெல் டிசர்விங்காக இதுக்கு மேலே பேசுறதுக்கு இருக்கிறதுன்னு நான் பார்த்தா தீப்தி. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களோட ஒரு 2 weeks தான் இருக்கேன். பட் எவ்ரிடே எவ்ரி மினிட் எப்படி அவங்களால இவ்வளோ யோசிக்க முடியுது மக்களை பற்றி, இல்லை என்ன பண்ண முடியுங்கிறத பற்றின்னு எனக்கு தெரியல. சுத்தமான கடற்கரை, அழகான எதிர்காலம் என்ற நல்ல சேவை மனப்பான்மையுடன் வீத லீடர் சார்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியினை மேற்கொண்டனர். இந்த மாதம் முழுவதுமே வந்து நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். அதே போல ரயில்வே கிளீனிங்ஸ் வந்து கூட அடுத்த ஆக்டிவிட்டி நாங்கள் வந்து வச்சிருக்கோம். அதே போல சதர்ன் ரயில்வேஸ்ல வந்து அவங்களோட சேர்ந்து
ஒரு பகுதியை வந்து நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுக்கலான் இருக்கோம். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து அது மாதிரி தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஏரி குளங்களை வந்து தூர்வாடுறதா இருக்கட்டும், சுத்தம் பண்ணுற பணியாக இருக்கட்டும், பனை விதைகளை வந்து விதைக்கிறதா இருக்கட்டும். அதே போல் அடுத்த வாரம் வந்து நம்ம தாம்பரம் பகுதியில் தென்னை விதைகளை வந்து ஒரு பகுதியில் வந்து வைக்க போகிறோம். அதே போல் ஒரு குளங்களை சுத்தகரிக்கிறது பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த இந்த முயற்சிக்கு மக்கள் வந்து பெரும் அளவில் ஆதரவு கொடுத்துருக்காங்க. வீத லீடர்ஸில் வந்து 20 லட்சம் தொடப்போது உறுப்பினர் சேர்க்கை. இது வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து 50 லட்சம் வந்து தொடரும் என்ற இலக்கை வந்து எட்டி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கிறோம். இது வந்து வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். யாரையும் வற்புறுத்தி எந்த விதமான ஒரு நீங்கள் வாங்க ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர கடையே கிடையாது. ஏன்னா அவர் கிளியராக சொல்லியிருக்காரு, 50 லட்சம் மக்கள் எண்ணிக்கை வரும்பொழுது நிச்சயமாக வந்து நம்ம ஒரு அரசியல் இயக்கமாக மாறுவோம். அது வரைக்கும் நம்ம பொது சேவை, பொது மக்களுக்கான திட்டங்கள் முதல்ல நம்ம சுத்தப்படுத்துவோம், எல்லாத்தையும் செய்வோம். டூயிங் பிகம்ஸ் பீயிங், வென் பீயிங் பிகம்ஸ் ஹேப்பனிங். அதுதான் வந்து மாற்றம் அப்படின்றது தலைவர் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து டூயிங்காக பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாக பீயிங்காக மாறும் அப்படின்றது அவரோட விஷயத்தில் வந்து நிச்சயமாக அவர் வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஆளணும். அதுக்காக படித்தவர், ஒரு நல்ல சிந்தனையாளர், ஒரு திறமையானவரை வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து யாருமே முன்னெடுக்கல. ஏன்னா அவர் சொல்லி தான் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் எடுக்கிறாங்க, மாநில அரசுகளும் வந்து இந்த போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் போன மாதம் பண்ணியிருந்தோம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான விஷயங்களை கையில் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐயா கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த மாதம் முழுவதும் இளைஞர் நலன் சார்ந்த விஷயங்களை வந்து முன்னெடுக்க போகிறோம். அதே போல் அதுக்கு அடுத்த இதில் வந்து எத்திக் சென்டர் ஓப்பன் பண்ணுறாரு, கலாம் எத்திக் சென்டர். அதாவது இதுக்கு மேலே வரவங்களை வந்து ஒரு அரசியலில் வரணும் அப்படின்னா ஒரு நல்ல படிப்பினையை கொடுத்து ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், நிறைய ஃபெலோஷிப்பில் கலந்துருக்காரு. யூஎஸில் போகும்போது காலேஜோட நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கற்றுட்டு ஃபெலோஷிப் நிறைய விஷயங்களை படிச்சிருக்காரு. அது இல்லாமல் வந்து இந்தியா அந்த யூகேல செவ்னிங் ஃபெலோஷிப், குருகுலம் ஃபெலோஷிப்பில் போய் கலந்துருக்காரு. அந்த விஷயத்துலையும் நிறைய அரசியல் படிப்பினைகளை கற்றுட்டு இங்கே வந்து மக்களுக்காக செயலாற்றணும், இந்த விஷயங்களெல்லாம் வந்து இந்திய அளவில் கொண்டு போகணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்காரு தலைவர் அண்ணாமலை அவர்கள். நன்றி, வணக்கம். முக்கியமாக மிக சிறந்த தலைவர்களை ஒரு முன்னோடியாக எடுத்து வச்சிருக்காரு. இந்த இயக்கத்தை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய தேவைப்படும். ஆனா நான் சுருக்கமா சொல்லணும்னா அறம், ஒழுக்கம், இது 2 தான். ஊழல் இல்லாத, சாதி மதம் பேதமற்ற, சமத்துவமான, அனைவருக்கும் சமமான ஒரு பங்கெடுப்பை இந்த சமுதாய தலைவர்கள் இந்த மக்களுக்கு அளிக்கணும்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயக்கத்தை பத்தி இதுதான் சொல்றேன். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதம் முழுவதும் நம்ம சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சம்பந்தமா வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழகம் ஃபுல்லா இது நடந்துகிட்டு இருக்கு. இங்க பெசன்ட் நகர்ல வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது மூத்த வழக்கறிஞர் இங்கே அடையாரை சேர்ந்த திருமதி நளினிஸ்ரீ அவர்களால் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 60-70 பேர் இன்னைக்கு வந்து கடற்கரையோரமாக கிளீனிங் ப்ராசஸில் வந்து நம்ம ஈடுபட்டிருந்தோம். ஸோ மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடப்பட்டது. இங்கே இருக்கிறவங்க இந்த நிகழ்வோட ஒரு சாராம்சம் என்னன்னா, நாங்கள் மட்டும் கிடையாதுங்க, எங்களை சார்ந்தவங்க, இந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நிகழ்வை பார்க்கும்போது அவங்க மனசுலயும் ஒரு தாக்கத்தை
ஏற்படுத்தும். நம்மளுடைய வீடு, நம்மளுடைய தெரு, நம்மளுடைய சுற்றம் எல்லாமே க்ளீனாக இருந்தால் நம்மளுக்கு தானே நல்லதுன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதை தான் நாங்கள் பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மூத்த வழக்கறிஞர் நளினிஸ்ரீ வீத லீடர்ஸின் சமூக பணி அதன் நோக்கத்தையும் தெரிவித்தார். திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்த வீத லீடர்ஸ் என்ற அமைப்புக்கு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய அளவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கிடைத்துள்ளது என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சென்னை மட்டும் இல்லை, பெசன்ட் நகரில் இருக்கவங்க மட்டும் அடையாறு பக்கம் இல்லை, எல்லா சைட்லேருந்தும் திருவான்மியூர் மட்டும் இல்லை, வந்தவாசி, தூத்துக்குடி, திருச்சி, விருதுநகர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கேருந்து கொளத்தூர், சென்னையிலேருந்து, அந்த இதுலேருந்து நிறைய பேர் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஆன்லைனில் இது வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோள். திரு அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோளை வந்து ஏற்கிறாங்க. அதாவது வந்து அவர் என்ன செய்ய சொல்ல, படோடோபம் வேண்டாம், மக்களோட இருங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாரு. அதனுடைய இதுவாக இன்னைக்கு பாட்டி அம்மா, நம்ம என்னுடைய பாட்டி, அவங்க கிராணி, அவங்க வந்து இப்போ வந்திருக்காங்கனாக்கா இது எவ்வளோ சின்ன குழந்தைங்க அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் இதாவது ஏஜ் இம்மெட்டீரியல், காஸ்ட், ரிலிஜன், மதம் சார்பு எல்லாத்தையும் கடந்து மனித நேயம், மனிதன் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுல தான் அவர் பயணிக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே பாருங்கள் வரிசையாக நிற்கிறாங்க. இங்கேயே ஒரு 40 பேருக்கு மேலே இருக்காங்க, அந்த பக்கம்லாம் இருக்காங்க. அதனால் வந்து இது எலியட்ஸ் பீச் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பீச்சுன்னு சொல்லி ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரேட்டிங் கொடுத்து இங்கே பாருங்க, அங்கே போரியில் இருக்க அதான் இதாவது ஒரே ஒரு பாட்டு தான் எங்கெங்கே மூட்டையில் கட்டுற அந்த குழந்தை பாருங்க. இங்கே வாப்பா தம்பி, இந்த கொண்டிகள்லாம் பாருங்க, சின்ன பசங்கள்லாம் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க இங்கே வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் டிரான்சிஷன். இங்கே 84லேருந்து 9-10 வயசுக்கு வருது. இதான் டிரான்சிஷன் ஆஃப் தி அண்ணாமலைஸ் இயக்கம். தட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் வாட் ஹி வாண்ட்ஸ், இட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகே, அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வந்து ஷார்ட் பீரியட்லேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு மாதமும் பண்ண போகிறோம். அடுத்த மாதம் நமக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட ப்ரெஷர் கொடுத்து ஆர்டர் வாங்கி நம்ம செய்ய போகிறதுங்கிறது உறுதி. வந்த அனைவருக்கும் அம்மாவுக்கும் முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் தி ஆன் பிகாஃப் ஆஃப் வி த லீடர்ஸ் ஃபாரம். நன்றி, வணக்கம். எனது வீடு, எனது தெரு, எனது ஊர் மற்றும் எனது நாட்டை உண்மையாக வைத்திருப்பதும் நான் பெருமை கொள்கிறேன். மரங்களை நட்டு பெருக்கத்தை பாதுகாப்புடன் மேலும் இயற்கை சூழலை மேம்படுத்துவேன். நெகிழிகளையும் மற்றும் ரசாயனங்களான மாசுபடுத்துவதை தடுத்துவதும் இது குறித்து மற்றவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நான் பாடுபடுவேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல,
அது நம் ஒவ்வொருவரின் மிக உயர்ந்த பொறுப்பாகும் என்பதை உணர்ந்து நான் தலைமைத்துவத்துடன் களத்தில் பணியாற்றுவேன். நமது எதிர்காலத்தை தலைமுறையினரிடம் வாழ்வதற்காக இயற்கையின் அற்புதமான படைப்பான இந்த பூமியையும் இந்த வளங்களையும் முழு அர்ப்பணிப்புடன் பாதுகாப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். மாறுவோம், மாற்றுவோம், மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். மாற்றம், மாற்றம், மாறுவோம், மாறுவோம். We the leaders, we the leaders, we the leaders.